ஒரு புனிதமான மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாதம் என்று சொன்ன ஷாபானுடைய மாதத்தில் 15ஆம் பிறையில் இன்று நாங்கள் இருக்கிறோம். ஜும்மாவுடைய தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால இந்த நாளை பற்றியும் அதனுடைய சில மார்க்க ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு தலைநகருக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஷாபானுடைய 15வது பிறை வரலாறுல விசேஷமான ஒரு நாள் எங்கிட்ட முஸ்லிம்களிடத்துல. இந்த பராத் இரவு இருக்குதா இல்லையா? என்ன கண்ணியமான சகோதரர்களே, என் அன்பு இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் ஒரு புறக்கூறுற சமூகமாக மாறிட்டோம். ஒரு பிரச்சனையை மட்டும் பேசக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோம். மாற்றமாக தீர்வுடைய சொல்யூஷன்ஸ் உடைய சமூகமாக நாங்க மாறணும். நாங்க எப்பயுமே ஜும்மால செய்யக்கூடிய ஒரு துஆ தான், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அன்தல் கஃபூர். அல்லாஹ்க்கு நாங்க சொல்றது, யா அல்லாஹ், முன்னால வந்த சமூகங்களுடைய எங்களுடைய ஈமான்ல முந்தின சீனியர்ஸை பத்தி எங்களுடைய உள்ளத்துல கெட்டெண்ணங்கள் உருவாக்கிடாதே. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மாசமும் இந்த 3 நாட்கள் நோன்பு நோக்குறது சுன்னத். 13, 14, 15. ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நோன்பு நோக்குறது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்ற நேரம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஷாபான போல இந்த மாதத்தை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்பு நோட்டு நான் இந்த மாதத்திலையும் காணல. ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொல்றாங்க 15க்கு பின்னால, இன்றைக்கு பின்னால நோன்பு நோக்க வானம் என்று சொல்றாங்க. இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு முன்னால வந்த எங்கட பெரியார்கள், நாதாக்கள், உலமாக்கள், வழிகாட்டிகள் ஏதோ ஒரு அடிப்படையில் இன்றைய நாள் நேற்றைய இரவை ஏதோ சிறப்பாக்கி எல்லாரையும் நோன்பு பிடிச்ச வச்சாங்க. ஒரு விஷயத்தை நல்ல கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சஹாபாக்கள காலத்துல கூட ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் தெரியுமா? ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு பிரயாணம் செய்யற நேரம் உலமாக்கள் இடத்துல கேட்டா தெரியும், ஒரு பாலைவனத்துல அங்க ஒன்றும் மரம் செடி கொடி ஒன்றும் இல்லை, வெறுமனே ஒரு பாலைவனத்துல ஒட்டகத்துல சவாரி செய்யற நேரம் என்று நினைக்கிறேன். குனிஞ்சு எழுப்பினாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்துல்லா ஏன் நீங்க குனிஞ்சீங்க? சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பயணத்துல வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல ஒரு கிளை இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனிஞ்சாங்க, அதனால நான் குனிஞ்சேன். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நேசம் வச்சு இந்த சுன்னாக்களையும் பின்பற்றின அந்த சஹாபாக்கள். ஆனா ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு ரிவாயத் இருக்குது, துஹா என்ற தொழுகை அப்படி ஒன்று இல்லை இஸ்லாத்துல. அப்ப அர்த்தம் என்ன? அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் மதீனால இருந்த அஸ்ஹாபு சுஃபாவுடைய ஏனைய ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தா ஏராளமான ரிவாயத்துகளும் ஆதாரமும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹா தொழுதாங்க. எந்த ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைச்சிச்சோ, சஹாபாக்கள காலத்துல ஆதாரங்கள் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டிருக்கல. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட நேரம் இருந்தேன், அவங்க எனக்கு முன்னால செய்யலன்னா அப்படி ஒன்று இருக்காது என்று நினைச்சு அவங்க அதை செய்யல, அவங்க இல்லைன்னே சொல்லிட்டாங்க. ஆனா ஏனைய சஹாபாக்களும் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாங்களும் உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களும் எல்லாரும் சொன்ன விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு சொன்னாங்க. பாசிட்டிவிட்டி, ஒரு நேர்மறையான உம்மத்தாக நாம் இதை எடுத்து பார்த்தா நாங்க அவங்களை குறை சொல்றோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு குறை சொல்லல, அவர் அதை காணல. இன்னைக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது, ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டிருக்குது, உம்மத்து முன்னேறி இருக்குது தகவல் என்ற அடிப்படையில. இப்ப நாங்க அதன்படி அமல் செய்யறோம். இப்ப இந்த ஷபே பராத்
பராத்துடைய இரவு என்று சொல்லக்கூடிய வசனம் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இல்லை. மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷாபானுடைய மாதத்துல உம்மத்துடைய அமல்கள் அல்லாஹ் இடத்துல முன்வைக்கப்படும். அந்த சந்தர்ப்பங்கள்ல ஏண்ட அமல் அல்லாஹ் இடத்துல முன்வைக்கப்படுற நேரம் நான் நோன்பு நோற்றவனாக இருக்க ஆசைப்படுறேன், அதனாலதான் நோன்பு நோக்கிறேன். இது அடிப்படையா வச்சு வந்த உலமாக்கள், வழிகாட்டிகள், நாதாக்கள் எங்களுக்கு சில நேரம் இந்த பராத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆதாரங்கள் இருக்குது. இந்த 3 நாளும் நோன்பு நோக்கிறது சுன்னத்து, அதுல ஒரு நாள் தான் வருது. ஏன் நாங்க பழையவர்களை குறை கூறணும்? ஏன் நாங்க இந்த வசனங்களை வச்சு கொண்டு வக்கீல்கள் மாதிரி விளையாடணும்? இதை விட்டு போட்டுட்டு ஒரு நேர்மறையான, ஒரு பாசிட்டிவான சொல்யூஷன் உள்ள உம்மத்தாக நாங்க இதை அமல் செஞ்சுட்டு போகணும். அதுல இன்னொரு மார்க்க விளக்கம் தான், இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோக்கலாமான்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளை சிறப்பாக்கி, இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பாக்கி நீங்க நோன்பு நோக்க வேணாம். மாற்றமாக ஒரு சுன்னத்தான நோன்பு அந்த நாள்ல விழும் என்று சொன்னால், உதாரணமாக இந்த ஐயாமுல் பீதுடைய 13, 14, 15ல 3 நாளும் நோன்பு நோக்கலாம், 2 நாளும் நோன்பு நோக்கலாம், 1 நாளும் நோன்பு நோக்கலாம். அந்த அடிப்படையில ஏதாவது ஒரு மாதத்துல ஐயாமுல் பீதுல வெள்ளிக்கிழமை வரும் என்று சொன்னால், 13, 14, 15 பிறையில வெள்ளிக்கிழமை வரும் என்று சொன்னால் அந்த நாள் நோன்பு தனியா நோக்கலாம். அதாவது இன்று மட்டும் யாரும் நோன்பு நோட்டு இருக்கிறேன்னு சொன்னா இது பிழை இல்லை. சென்ற வாரங்களில் ஓதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றாலும் நான் ஞாபகம் அந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். இது ஒரு மார்க்க விளக்கம். இன்னைக்கு காலத்துக்கு தேவைன்னு நினைச்சதுனால நான் தலையங்கத்துக்கு முன்னால் அந்த விஷயத்தை சொன்னேன். நாங்கள் தலையங்கத்துக்கு வருவோம். ஒரு முக்கியமான மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம், ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் என்னுடைய மாதம், ரமதான் உம்மத்துடைய மாதம்னு சொன்னாங்க. ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் ரமதான் உம்மத்துடைய மாதம். மாஷா அல்லாஹ், ரமதானுடைய அமல்களை பத்தி நான் இந்த இடத்துல பேச வரல. இந்த தலையங்கம் சமூக கடமைகள். ரமதானில் சமூக கடமைகள் என்ற ஒரு தலையங்கமும், 2வது அக்செப்டன்ஸ். அல்லாஹ் அதை கபூல் செய்யணும், ஒப்புக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சரி, இது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி இந்த தலையங்கத்தை ஆக்கிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. ரமதானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்ற நேரம் நிறைய இரவு நின்று வணங்கி இருக்கிறாங்க, குர்ஆனை பத்தி வலியுறுத்தி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இந்த மாதத்துல, சஹாபாக்கள் பின்னால வந்த தாபிஊன்கள், தபவு தாபீன்கள், இவங்க எல்லாரும் குர்ஆன்ல அதிகமான நேரம் செலுத்தினாங்க. நீங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க தயாராக இருக்கிறோம். இந்த ஷாபான்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுக்காக தயார்படுத்தினாங்க. இப்ப இந்த விஷயங்கள் நடக்கிறதோட ஒரு சமூக பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விஷயங்கள்லையும் தக்வாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளுங்க. சமூக கடமை வார நேரம் இந்த ரமதான்ல குறிப்பாக நாங்க பகலையில நோன்பு நோற்றாலும் ரமதானுடைய செலவுகள் கூட, ரமதானுடைய சாப்பாட்டு நேரங்கள் கொஞ்சம் வித்தியாசம். குழந்தைகள், சிறுவர்கள், ஏன் நாங்க கூட ரமதான கொஞ்சம் விசேஷமா தான் கழிக்கு. வளமையான சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கலாமே இல்ல, கொஞ்சம் ஸ்பெஷலா எங்களுக்கு இஃப்தார் இருக்கணும், கொஞ்சம் விசேஷமா சஹர் இருக்கணும், ஒரு தயிர் இருக்கணும், கொஞ்சம் ஈச்சப்பழம் கட்டாயம் இருக்கணும், பல வஸ்துக்கள் இருக்கணும், ஒரு ட்ரிங்க் குடிக்கணும். இப்படி எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் உள்ள, ஒரு சம்பிரதாயம் உள்ள சமூகம் தான் நாங்க. அப்ப இந்த மாதிரி வார நேரம் நிறைய ஏழைகள், நிறைய பேர் ரமதான் வாரன்னு சந்தோஷப்படுவாங்க. பணக்காரர், வசதி உள்ளவர்கள் சந்தோஷம், குழந்தைகள், சிறார்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஏழையான, இன்னைக்கு ஏழையா இருக்க தேவையில்ல, நடுத்தர குடும்பங்கள் இருக்கக்கூடிய வாப்பாமார் பயப்படுறாங்க. குடும்ப தலைவர்கள் யோசிக்கிறாங்க, ரமதான் வருது, எனக்கு ஒரு செலவு இருக்குது, முன்னால பெருநாள் வருது, அங்கால ஹஜ் பெருநாள் வருது, நாங்க இது எப்படி முகம் கொடுக்கிறது? குழந்தைகள்கிட்ட இல்லைன்னு சொல்ல இயலாது, மனைவிட்ட செகண்டாக இயலாது. இதனாலதான் ஒரு பழக்கமாக மாஷா அல்லாஹ் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யற அமைப்புல பல ஊர்கள்ல பல வேலை திட்டங்கள், உதாரணமாக இந்த கஞ்சி விநியோகத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஏழை, பணக்காரர், நிர்வாகிகள் எல்லாரும்
ஏன் சில ஊர்கள் அந்நியர்கள் கூட வந்து கஞ்சி எடுக்கிற அளவுக்கு அதை பொதுவாக்கிட்டோம். மாஷா அல்லாஹ். இப்ப யாருக்கும் வெட்கம் இல்ல, தயக்கம் இல்ல. ஒரு கவலையான சம்பவம், சில வருடங்களுக்கு முன்னால ஒரு மஸ்ஜிதுக்கு ரமதான் மாதத்துல கொஞ்சம் நேரப்பட போக சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. மக்ரிபுக்கு அவசரமா நோம்ப திறந்துட்டு மக்ரிபுக்கு போறேன். ஒரு சின்ன ஒரு குழந்தை ஓடி வாரார், ஒரு சிறுவன் ஓடி வந்து அவரும் என்னோட ஸ்லிப்பரை கலட்டுற நேரம் இவர் இவ்வளவு குயிக்கா நோம்பு திறந்துட்டாரா? அவரை தட்டி கேட்டேன், நீங்க நோம்பு திறந்துட்டீங்களா? ஓ அல்ஹம்துலில்லாஹ், நான் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பள்ளிக்கு வாரேங்க. என்ன நோம்பு திறந்தீங்க? எனக்கு ஒரு ரோல்ஸ் பள்ளி கஞ்சி, மத்த எல்லாருக்கும் அரை ரோல்ஸ், நானக்கும் தாத்தாக்கும் அரை ரோல்ஸ் தான். வீட்டுக்கு 6 ரோல்ஸ் எடுக்கிற எனக்கு ஒன்று தார. நான் இந்த வருஷம் தான் நோம்பு பிடிக்கிறேன், எனக்கு ராவதி கொண்டு கிடைச்சும். தாத்தாக்கும் நானக்கும் இப்பே மரவாசி, முன்னந்திக்கும் மரவாசி. அப்ப வாப்பா அந்த வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். சஹருக்கு நாங்க கஞ்சி நான் மெதுவா கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்றேன். மாமாட்ட சொல்லி கஞ்ச கூட எடுத்துட்டு நான் சூடாக்கி எங்களுக்கு சஹருக்கு உமா கஞ்சி சூடாக்கி தருவா. சில நேரம் அதுல என்ன மரக்காரி இல்லாட்டி இறைச்சி போட்டுருவோம்மா. இப்படி இது எங்கிட்ட சுற்றாலே நாங்க திண்டு வளர்ந்த சாப்பிட்டு வளர்ந்த எங்களுக்கு இது தெரியாது. ஏழைகளோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இதை உணர்றதுக்கு, இதை அரவணைக்கிறதுக்கு, ஒரு கருணையை படைச்சதுக்காக உருவாக்கப்பட்ட மாதம் தான் இந்த மாதம். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அமல்களை பத்தி நேரப்பட சொன்னேன் தானே. தொழுதாங்க, நோன்பு நோட்டுறாங்க, இரவு வணங்கினாங்க, குர்ஆன் ஓதினாங்க. ஏன் நாங்க மத்த ஹதீஸை பார்க்கிறோம் இல்ல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்கா எப்படி தெரியுமா செய்வாங்க? சூறாவளிய போல. ஹதீஸ்ல வருது, சூறாவளிய போல சதக்கா செய்வாங்க. வார வார பணம், காசு, சதக்கா, ஜக்கா எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த மாதத்துல சூறாவளிய போல சதக்கா செஞ்சாங்க. உள்ள காசு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஏன்? இது சதக்காவுடைய மாதம், ஏழைகளுடைய மாதம். இதனாலதான் அதுக்கு பின்னால பெருநாள் வார நேரம் சதக்கத்துல் ஃபித்ராவை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். யாருக்கெல்லாம் தண்ட உணவு தனக்கு போதுமான அளவு ப்ரொவிஷன்ஸ் போக மிச்சம் இருக்குதோ இவங்க எல்லாரும் ஃபித்ரா கொடுக்கும். ஃபித்ரா கொடுக்கும். ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை. அது சம்பந்தமாக அவங்களுக்கு பயான்கள் செய்யப்படும். அந்த நேரத்தில் சதக்கத்துல் கடமையாக்கி இருக்கிறேன். பெருநாள் எல்லாரும் ஒரே மாதிரி கொண்டாடணும். சமத்துவத்தை பத்தி பேசக்கூடிய மார்க்கம் எங்கட மார்க்கம். இதனாலதான் 2 விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஒரு நீண்ட ஹதீஸ், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த ஹதீஸை மட்டும் ஒரு தலையங்கமாக நாங்க ஒரு பயான் செய்யலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனனமிட்டு கொள்ளி சொல்லி சொன்னாங்க. அதுல 5 விஷயத்தையும் விட முக்கியமான 2 விஷயத்தை சொல்றேன். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹ்சின் லிஜாரிக் தகுன் முஃமினன். நீ அல்லாஹ் இடத்துல முஃமின் என்று சர்டிஃபை பெறணுமா? நீ முஃமின் என்று அல்லாஹ் இடத்துல நீ அதாவது ப்ரூஃப் பண்ணணுமா? நீ ஒரு முஃமின் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்சின் லிஜாரிக். முஃமின் என்ற விசுவாசம், மறைவானவைகளை ஈமான் கொள்றது, அல்லாஹ்வுடைய விஷயம். நான் எதிர்பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, இரவு நின்று வணங்குங்க, இரவேல எழும்பி தொழுங்க, இதுதான் ஈமானுக்கு அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானுடைய அடையாளம் நீ பக்கத்து வீட்டுக்காரனோட நல்லா நடந்துக்கோ. எத்தனையோ ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, நீ ஒரு குழம்பு வச்சா, ஒரு கறி ஆக்கினா கொஞ்சம் தண்ணிய சரி கூட வச்சு ஆனத்தை அனுப்பிடு. இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரண்ட கடமைகளை சொல்லி 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 போனாங்க. நான் நினைச்சேன் இறுதியில சொல்லுவாங்களோ தெரியா, நீ மௌத்தாயினா உன்ட வராசத்துல நீ அடுத்த வீட்டுக்காரனுக்கு பங்கு கொடுக்க வேண்டி வரும்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு சொல்லு. அதாவது அர்த்தம் என்ன தெரியுமா? நான் மௌத்தாயினா என் வராசத்தை மட்டும்தான் இல்ல அடுத்த வீட்டுக்காரன், மத்த எல்லாம் என்ன பங்கு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். 4வது விஷயம் அந்த ஹதீஸ்ல 2 விஷயத்தை, 3வது தான் ஈமானை பத்தி சொன்னாங்க. 4வது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக் தகுன் முஸ்லிமன். நீ ஒரு முஸ்லிம் என்று
அல்லாஹ் இடத்துல உனக்கு சான்றிதழ் வேணுமா? நீ முஸ்லிம் என்று அல்லாஹ் இடத்துல ப்ரூவ் பண்ணணுமா? முஸ்லிம் என்றா இஸ்லாம், இஸ்லாத்துடைய கடமைகள் 5. ஸல்லல்லாஹு அலைஹி 5 கடமையை பத்தி பேசியிருந்தா பரவாயில்ல. தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும். இது முஸ்லிமுடைய கடமை, முஸ்லிமுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா மனநமிட்டுக்கோ இதை மற்றவர்களுக்கும் படிச்சு கொடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நீ உனக்கு விரும்புறத பிறருக்கு விரும்பு, நீ தான் முஸ்லிம். ஓண்ட சுப்ரா எப்படி இருக்கணும், ஓண்ட இஃப்தார் எப்படி இருக்கணும், ஓண்ட சஹர் எப்படி இருக்கணும், ஓண்ட பெருநாள் எப்படி இருக்கணும், ஓண்ட குழந்தைகள் எப்படி இருக்கணும், இத நீ ஏனே பிற முஸ்லிம்களுக்கும் விரும்புற நேரம் தான் நீ முஸ்லிமாக மாறுவாய். சுப்ஹானல்லாஹ். ஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக். நீ உனக்கு விரும்புறத பிறருக்கு விரும்பு, அப்பதான் நீ முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். இந்த கூட்டு கடமைகளை வரக்கூடிய இன்னொரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். தாவருவாளல் பிர்ரி வத்தக்வா. இது எல்லாம் நாங்க லௌகீக, அதாவது துனியாவுடைய விஷயங்கள். சாப்பிடுறது, குடிக்கிறது, உடுக்கிறது, பெருநாள் கொண்டாடுறது, இதெல்லாம் துனியாவோட நன்மைகள் கிடைக்கும், துனியால முடிகிற விஷயம். ஆக முக்கியமான ஒரு விஷயம் இது ஆத்மீகமான விஷயங்கள். இதுலயும் நாங்க ஒருத்தருக்கு உதவியாக இருக்கோம். நன்மை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. ஊர்ல ஒரு பாவம் நடக்குதா, இது நிர்வாகத்துக்கு மட்டும் கடமை இல்லை. ஊர்ல ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாரா, இது நிர்வாகத்துக்கு மட்டும் கடமை அல்ல. எங்க எல்லாருடையும் ஒரு சமூக கடமை, சமூக உணர்வு, ஒரு பொறுப்பு. நாங்க ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை, தன் மனிதன் கடமை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவத்தை பாக்குறியா, ஒரு மார்க்க விரோத செயலை பாக்குறியா, நீ அவனுக்கு கையால தடுக்கலும்டா தடுத்துடு. வாயால சொல்றதுக்கு உனக்கு அல்லாஹ் கெப்பாசிட்டியை தந்திருந்தா வாயால சொல்லி தடுத்துடு. இல்ல சிந்தனை ரீதியான மாற்றங்கள் இந்த நேரம் தான் நிர்வாகங்கள்கிட்ட போயிட்டு சொல்லி அதுக்கு தேவையான ஒரு ப்ரொஜெக்டை உருவாக்கி, கஷ்டவாளிகளா இருக்கலாம், பாவம் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், சமூகத்துல எதிர்மறையான நெகட்டிவான எந்த விஷயமாக இருந்தாலும், அது பாவமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய வீண் வம்பாக இருக்கலாம், எல்லாமே எல்லாத்தையும் கடமை. ஒவ்வொரு முஸ்லிமும் குல்லுக்கும் ராய், ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களோட இந்த மேய்ப்பை பத்தி அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அல்லாஹ் சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான், உங்களுக்கு எவ்வளவு பலத்தை தந்திருக்கிறான், உங்களோட பேச்சுக்கு எவ்வளவு செல்வாக்க தந்திருக்கிறானோ நீங்க ஒவ்வொருத்தரும் கடமை. இல்ல உங்களுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை தரல, அந்த சமூக உணர்வுகள் அல்லாஹ் உங்களுக்கு பெருசா அது செயல்படுற அளவுக்கு இல்ல, நீங்க நிர்வாகத்தை அணுகலாம். ஆனா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. உங்களோட முஸ்லிம் சகோதரன் வாழ்க்கை எப்படி ஏழைக்கு உதவி செய்றீங்களோ பாவிக்கும் உதவி செய்யணும். எப்படி அவன் பாவத்திலிருந்து வெளியில் எடுத்து விடணும், சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டணும். இதுதான் சமூக கடமை. அப்படிப்பட்ட ஒரு கேந்திரமான மாதமாக, அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் உள்ள மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி வைப்பானாக. குறிப்பா இந்த தெய்யங்க வாழ் மக்களோட நான் மிக அன்பாக பணிவாக கேட்டுக்கொள்றேன். எந்த நாளும் வாழ்றோம், நோன்பு வருது, நோன்பு குடிக்கிறோம், இஃப்தார் செய்யறோம், பெருநாளை கொண்டாடுறோம், முடிஞ்சின்னு இல்லாம ஒரு சிந்தனா ரீதியான ஒரு மாதமாக, ஒரு ஊராக, ஒரு முஸ்லிமாக நான் மாறுறேன். இந்த ஊரை மாற்றுவோம், எங்கட நிர்வாக கட்டமைப்பை மாற்றுவோம், சிந்திப்போம். நல்ல நிர்வாக அந்த கெப்பாசிட்டி உள்ளவர்கள் முன்னுக்கு வாங்க. அது மஸ்ஜித் நிர்வாகமாக இருக்கலாம், ஏனைய வெல்ஃபேர் சொசைட்டிகளாக இருக்கலாம், இன்னும் உண்டான நிறுவனங்களாக இருக்கலாம். எல்லாரும் ஒன்று சேருங்க, நல்ல ஒரு ப்ரொஜெக்டை வழிவகுத்துடுங்க. தஜ்வீதுடைய விஷயங்கள், குர்ஆனுடைய விஷயங்கள் பள்ளியில் நடத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவா பழையவர்களுக்கு குறை சொல்லி கொண்டு அது பிதஅத்து இது பிதஅத்துன்னு சொல்லி ஒரு நெகட்டிவான உம்மத்தாக நாங்க மௌத்தா போகாம ஒரு பாசிட்டிவான மாஷா அல்லாஹ் அண்டையிட காலத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சாங்க. உதாரணமாக மலபைத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பழையவங்க மலபைத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இங்க மலை தேடி தொழுகிறோமே, மலை இல்லாட்டி மலை தேடி தொழுவோம். பழைய ஆக்கள் எங்கட வாப்பா சொல்லுவார், எங்கட வாப்பாட வாப்பம்மா, வாப்பாட வாப்பம்மா. ஒரு முறை இந்த எல்லாரும் மலை பைத்தோதுறதுக்கு போனாங்க பள்ளிக்கு. மழை இல்லாத காலத்துல மலை பைத்தோதுறதுக்கு வாப்பம்மா கூப்பிட்டு கேட்டாவும் குடை எடுத்துட்டு போகலையாமான்னு. மலை பைத்தோதினா மழை பெய்யுமே, குடை வேணுமேனு குடையை கொடுத்து அனுப்பிக்கிறான். வாப்பா திருப்பி வார நேரம் குடையை பிடிச்சிட்டு தான் வந்துக்கிறான் மலை. அப்ப மலை பைத்து ஓதினா எப்படி மழை பெய்ஞ்சிச்சு? அன்றைக்கு இருந்த சமூகம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரங்களை வச்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க.
அல்லாஹ் மலை பைத்துக்கு மலை கொடுத்தான். ஆனா இன்றைக்கு ஹதீஸ்ல குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. இன்றைக்கு எங்களுக்கு தெரியுமா? ஆதாரங்கள் கிடைச்சிச்சா அந்த வாப்பம்மாக்கும் அந்த அப்பாக்கும் அந்த லெப்பக்கும் கதை சொல்ற நெகட்டிவான ஆட்களாக நாங்க மாறாம பாசிட்டிவா அன்றைக்கு கிடைச்ச ஆதாரத்தை அவங்க செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் போனாங்க. இன்றைக்கு எங்கள்கிட்ட நல்ல ஆதாரங்கள் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக இருக்குது, உலமாக்கள் இருக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவான உம்மத்தாக நாங்க மாறுவோம். அப்படிப்பட்ட சமூகமா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல சிந்தனையின் தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் அக்செப்டன்ஸ். எந்த அமலை செஞ்சாலும் அது நீங்க மலை பைத்தோதினாலும் சரி, மலை தேடி தொழுதாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, சதக்கா செஞ்சாலும் சரி, ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, பெருநாள் கொண்டாடினாலும் சரி, இவைகள் அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படும். அங்கீகாரத்துக்கு பல விஷயங்கள் ஹதீஸ்ல சொல்லி தரப்பட்டிருக்கு. அமல்கள் அங்கீகாரத்துக்கு பல விஷயங்கள் ஹதீஸ்ல சொல்லி தரப்பட்டிருக்கு. நியத்து சீராக இருக்கணும், இஹ்திசாப் இது நன்மைகளை நாங்க விளங்கி இருக்கணும். சுன்ன அல்லாஹ்ட கட்டளை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமலை செஞ்சாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். முகஸ்துதி இல்லாம இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் ஒரு அமல் கபூல் ஆகும். ஆனா இதெல்லாம் இருந்தும் கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்க மறந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் புக்ஸ்ல இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன நீங்க இதெல்லாம் சரியா செஞ்சாலும் உங்களோட நியத்து சரி, உங்களோட ஈமான் சரி, உங்களோட அமலோட வழிமுறை சரி, உங்களோட இஹ்திசாப் சரி, நன்மைகளோடு தெரியும். ஆனால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோட மனஸ்தாபப்பட்டு கொண்டா, நானும் இன்னொருத்தரும் மனஸ்தாபப்பட்டு கொண்டா, எங்களோட அமல் கபூல் ஆகாது. அமல் எப்படி போனாலும் எங்களோட தௌபாக்களே கபூல் ஆகாது. நீங்க அமல பிழையா செஞ்சா ஹதீஸ்ல வருது, அமல் வானத்துக்கு போயிட்டு திருப்பி முகத்தில் அடிப்பாங்க. நீங்க முகஸ்துதிக்கு செஞ்சா அது மேல போகும், அல்லாஹ் திருப்பி மூஞ்சில் அடிப்பானாம். நீ யாருக்காக செஞ்சியோ அவனிடத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் அமல் வானத்துக்கு போகுதே, லொக்ல ரெஜிஸ்டர் ஆகுது, தௌபா செய்யலாமே, அல்லாஹ் மன்னிப்பு கேட்கலாமே. மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான். ஆனா ரெண்டு முஸ்லிம்கள் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட அமல்கள் தலைக்கு மேல கூட போகாது. அமலே அல்ல, அது அமலே அல்ல. மேலான கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை அவைகள்ல அந்த குரோதம், விரோதம், மனக்கசப்பு இல்லாத ஒரு மாதமாக ஆக்கிக்கொள்ள முயற்சி. அல்லாஹ் அந்த மனோ பக்குவத்தை நமக்கு தந்தர் புரிவானா. மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களால் ஆக்கி வைப்பானா, மன்னிக்க கூடியவர்களால் ஆக்கி வைப்பானாக. ஒரு விசேஷமான ரமதானாக இந்த ரமதான் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அமல்கள் நிறைஞ்ச ரமதானாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சதகாக்கள் சூறாவளி செய்யக்கூடிய ரமதானாக இந்த ரமதானை ஆக்கி வைப்பானாக. ஒவ்வொரு தனி முஸ்லிமாக என் கடமையை நிறைவேற்றினானாக அல்லாஹ் என்னை கபூல் செய்து கொள்வானாக. யாருடைய கோபம், வஞ்சகம், குரோதம் இல்லாத தூய்மையான மனதாக என் மனதை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. என்னை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எமது குடும்பங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த ஊர் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எத்தனையோ முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க, யா அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். உலகளாவிய முஸ்லிம்கள் யா அல்லாஹ், அவங்களுக்கு ரமதானும் ஒன்றுதான், ஏனைய நாட்கள் கஷ்டத்திலே வாழ்றாங்க யா அல்லாஹ். அந்த கஷ்டங்களை நீக்கிடுவாயாக யா அல்லாஹ், அந்த கஷ்டங்களை நீக்கிடுவாயாக யா அல்லாஹ். உன்ட எல்லா கலிமத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி போராடுறாங்க யா அல்லாஹ், அவங்களோட போராட்டங்களை இலகுபடுத்திடுவாயாக யா அல்லாஹ். வெற்றியை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். இவ்வுருளை மறுவுடலை வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஜெயசீலர் கூட்டத்தின் மனைவரை மாற்றி வைப்பானா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.